ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சொல்லுங்கள். உங்கள் கேவி சோலார் எனர்ஜி இந்த வீடியோ முதல் முறையாக பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக்னு கொடுத்துருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 3 HP வாட்டர் பம்பு ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு போனோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து எதுவுமே இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து என்னென்ன விளைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பண்ணைக்கொட்டை போட்டு ஃபுல்லாக பாசனம் பண்ணுறாங்க. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெண்டைக்காய் செடி, அப்புறம் அந்த பக்கம் கத்திரி எல்லாமே போட்டிருக்காங்க. 3 HP வாட்டர் பம்ப் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு முன்னாடி போட்டு கொடுத்துட்டு போனோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகவே எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக காஞ்சிட்டு ரொம்ப அது 5 தேவன புல் மட்டும் அங்கே ஒரு கொஞ்சம் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பசியான்றது. ஏன்னா பக்கத்தில் ஒரு செட்டு போட வந்தோம். அப்படியே ஒரு டைம் பார்த்து செக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது என்னன்ட்டு பார்த்துட்டு போயிடலான்ட்டு வந்தோம். நீட்டாக இருக்குது, சூப்பராக பாசனம் பண்ணி நல்லா சூப்பராக எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடி, அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அடுத்து கத்தி செடி பார்த்துட்டு எல்லாம் வாங்க அங்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு சோலார் போடும்போது அந்த பழைய வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும், சுத்தமாக காஞ்சிட்ருக்கும். இப்போ பசுமே அவ்வளோ அருமையாக இருக்குது. தேங்காய் செடி அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா குண்டுமல்லி செடி எல்லா இடத்துலையுமே வச்சுருக்காங்க. ஃபுல்லாக வந்து அடுத்து குண்டுமல்லி ரன் பண்ணிவிட்டு மீதியில் க்ளோஸ் பண்ணிக்குவாங்க. குண்டுமல்லி செடி இருக்கிற வரைக்கும் இப்போ பெருசாக வளர வரைக்கும் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு தேங்காய் செடி வச்சுருக்காங்க. தக்காளி செடி, இது என்னதான் கேரட்டா? கேரட், இது கேரட்டு, சிக்கடிக்காய், கொத்தவரங்காய், அது பேர் சிக்கடிக்காய்ன்றது நம்ம ஊர். ஓகே, எல்லாமே இவங்களே அனுப்பிட்டாடி சாப்பிட மாட்டோம். சிக்கடிக்காய், கொத்தவரங்காய், தென்னங்காய், கத்திரிக்காய் மட்டும் காணும் எல்லாம் இங்கே. கத்திரிக்காய், தக்காளி, இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சோலாரில் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, லைக்குன்னு கொடுத்துருங்க. நீங்களும் இது மாதிரி ஏதாச்சும் சோலார் போட்டாலையும் யூஸ்ஃபுல்லாக வந்து சோலார் போடுங்க. நீங்கள் ஒரு மைண்டில் வச்சுட்டு போடுங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க. கண்டிப்பாக நீங்களும் பெஸ்ட்டாக பண்ணலாம் எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஒரு ஷேர் பண்ணி விடுங்க, எல்லாருக்கும் போய் சேரட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.